கைகளிலே தீவினை இருக்கிறது. கைகள் பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. பரிதானம் வாங்குதல் உன்னை அசுத்தப்படுத்துகிறது. பரிதானம் வாங்குகிறதுனாலே நீ கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானவனாக இருக்கிறாய். உன் கைகள் வாங்குகிற அந்த பரிதானம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை மறைக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது. ஆகவே பரிதானம் அநேகருடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. பரிதானம் வாங்கியாச்சுன்னா யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோமோ அவன் என்னதான் தப்பு செஞ்சாலும் கூட பரிதானம் அவன் இருந்து வாங்குறதுனால ஏதோ ஒரு தொகைய நம்ம அவன் கையில இருந்து பெறுறதுனால நம்ம கண்ணு அவனுடைய குறையெல்லாம் தெரியாம கண்ணை குருடாக்கிரும். சோத்திரம். பரிதான யார் கொடுக்கிறாங்களோ, பரிதான கொடுக்கிறவங்க எவ்வளவு தவறு செய்தாலும் வாங்குறவனுடைய கண்ணுக்கு தெரியாம போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அந்த பரிதானம் கொடுக்கிறது நிமித்தமாக அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். தன்னை சீர்படுத்தவும் முடியாதவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவனுடைய வழிகளை அவன் அறிந்து கொள்ள முடியாம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய சபை அவனை எச்சரிக்க வேண்டிய வார்த்தைகளை எச்சரிக்க முடியவில்லை. காரணம், அவன் கொடுக்கிற பரிதானம், அவன் கொடுக்கிற காணிக்கை, அவன் கொடுக்கிற தசமபாகத்தினால் ஊழியக்காரனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு ஊழியக்காரர்கள் விசுவாசனுடைய குற்றத்தை கண்டும் கஞ்சாடையாய் விட்டு விடுகிறார். அநேக ஊழியர்கள் அவங்க நல்லா கொடுக்கிறவங்க அவங்க அப்படியே கட்டுக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு செய்தாலும் சரி, எவ்வளவு அருவருப்பான காரியம் நடந்துகிட்டாலும் சரி, அவங்கள சில ஊழியக்காரங்க கண்டிக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன? அதிகமா காணிக்க கொடுக்கறாங்க, அதிகமா தசமபாகம் கொடுக்கறாங்க, அதிகமா சபை கண்டு ஏதாவது காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய தொகையை சபை கண்டு சபை வளர்ச்சி கண்டு கொடுக்கறாங்க. அதனால அவங்க என்ன தப்பு செய்தாலும் ஊழியக்காரர் கண்டுக்கிறவே மாட்டாங்க. அதுதான் குருடாக்குறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பர்வதமாகிய சபையிலே நீ ஏறுகிறவனாக இருக்க வேண்டும் என்றால் நீ சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டவன் மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் குறையில்லாமல் நிறைவாய் பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கள்ளத்திராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி. கள்ளத்திராசு பிடிக்கும் கைகள் அசுத்தமானவைகளாக இருக்கிறது. கள்ளத்திராசு பிடிக்கும் கைகள் அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ள கையெழுத்து போடுகிற கைகள் அசுத்தமானதாய் இருக்கிறது, தீட்டுப்பட்டதாய் இருக்கிறது. களவு செய்கிற கைகள் அருவருப்பானதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கிற கைகள் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீ கர்த்தருடைய பர்வதத்திற்குள் ஏற வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீ குறையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ சுத்திகரிக்கப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி நாட்களிலே உன்னை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நீ, தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சபையின் மூலமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ ஏறுகிறது மாத்திரமல்ல, சுத்திகரிக்கப்பட்டவனாக நீ கடந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு சபைக்குள்ளாக வந்து, பர்வதமாகிய ஆலயத்திற்குள்ளே வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீ குறையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உன்னுடைய கைகள் சுத்திகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். உன் கைகள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். உன் கைகள் சுத்திகரிக்கப்பட்டால் மாத்திரமே அந்த கைகளினாலே கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிப்பார். உன் கைகள் சுத்திகரிக்கப்பட்டால் மாத்திரமே உன் கைகள் வைக்கப்படுகிற தசமபாகத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். உன் கைகள் அசுத்தமான கைகளாயிருக்கும் என்றால், கள்ள கையெழுத்து போடுகிற கையாயிருக்கும் என்றால், திருடுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் பாவம் செய்வதற்கும் உன் கைகள் அதற்கு அப்படிப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றால், ஸ்தோத்திரம். இனியும் சொல்ல போனால், தவறு செய்கிறவர்களுக்கு உன் கைகள் உடன்படும் என்றால், களவு செய்கிறவர்களுக்கு உன் கைகள் உடந்தையாயிருக்கும் என்றால், இன்னொருவன் சொல்லப்படுகிற காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே உன் கைகள் அதிலே ஈடுபடும் என்றால், அப்படிப்பட்டவர்கள் பர்வதமாகிய சபையிலே இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. பர்வதமாகிய சபைக்குள் இருக்கிற ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அவன் எல்லா விதத்திலும் சுத்திகரிக்கப்பட்டவனாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.